தம்பி. வணக்கம் தம்பி. ரவுண்ணா சொல்றதுதான் எந்த தம்பின்னு சொல்றது. ஆளுநர் நல்லவர் என்று சொல்றவர் ரவுண்ணா. நாங்கள் பழையக்கு நல்லவா இருந்து இன்றைக்கு மாறுறதுக்கு என்ன கதை? வேதநாயன் நிக்கிறார் நல்லவர் நல்லவர் என்று எனக்கு சொல்லுவார். நான் சொல்றேன் கொஞ்ச நாளையில கிளியுமன். லேடி வந்திருக்கா எடுங்க. வணக்கம் டாக்டர். என்னண்டா பொதுபல சேனா வந்து டாக்டர் எங்கட தமிழ் தேசியத்தின் பிரச்சனைக்கு நிறைய பிரச்சனையை கொண்டு போய் வழக்குகள் எல்லாம் போட்டு சரியான முறையில சண்டை பிடிச்ச ஒரு பிக்கு அவர். ஓகேயா, அவர் மேல சிங்கள அரசாங்கங்களே வழக்குகள் போட்டு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தது. அதால அது கொஞ்சம் சென்சிட்டிவான பிரச்சனையா இருக்கு நீங்கள் சந்திக்கிறதா? மதம் சம்பந்தமா முந்தி வேண்டாம். 2009 முதல் எப்படியோ அது பெரிய ஒரு வரலாறு தானே. 2009 மதம் சம்பந்தமான இந்து மதம் சம்பந்தமா இதை கை வச்சிருக்காரு. இல்ல அவர் இந்து மதம் சம்பந்தத்துக்கு அப்பால அவர் வந்து என்னன்னு சொல்றாரு, ஒரு பௌத்த இதுல வந்து சரியான குறியா இருப்பார். அவருக்கு மற்றதை பற்றி இப்ப மல்கன் ரஞ்சித் ஆயர் கத்தோலிக்க ஆயரோ அல்லது மற்ற மதங்களை பற்றி எல்லாம் அவருக்கு ஒரு இதுவும் இல்லை. அவருக்கு தேவை அந்த பௌத்த இதன்றது மட்டும்தான் அவர் குறியா இருப்பார். அவற்றை கிஸ்வார் கொஞ்சம் இதா இருக்கும். என்னன்னு சொன்னால் அவர் சிங்கள அரசாங்கங்களோடய சண்டை பிடிச்சு மல்லு கட்டுறோரா. அது கொஞ்சம் சென்சிட்டிவான பிரச்சனையா இருக்கும். அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். மற்றதை நீங்கள் விசாரிச்சு போட்டு இப்ப உங்களுக்கு அங்க இருக்கிறபடியா எல்லாரும் தெரிந்தானே. இங்க கௌசல்யா வந்திருக்கிற அவருக்கு மேலே ஏத்துங்க சுரேஷ். நீங்க என்ன சுவமா இருக்கும், நான் கீழே இறங்குறேன். கௌசல்யாவை எடுப்போம். டாக்டர் வணக்கம். நான் இல்ல கௌசல்யா மேல ஏத்துங்க ஒருக்கா சுரேஷ். போறங்க வர நங்க சங்கஜி நிக்கிறா இன்வைட்ன்ற பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. ப்ளஸ் அப்பதான் மேல ரிக்வெஸ்டா கொடுங்க. ரிக்வெஸ்டா கொடுத்துட்டேன் வந்துட்டா. ஓகே ஓகே. வணக்கம் தங்கஜி. வணக்கம் தங்கஜி. ஹலோ வணக்கம். மைக் கதைங்க போரா கதைக்கணும். ஏன்னா நீங்கள் இப்ப நீங்க ஜாமாட்ட மேயர் வேட்பாளராக இருக்கிற ஆள் வந்து எனக்கு கொஞ்சம் இதா கதைக்கணும். நீங்க சரியான ஆளுமையோட செயற்பட்டு கொண்டு இருக்கிறீங்க எல்லா விஷயங்களிலும். அப்ப நீங்க கொஞ்சம் இதா இருக்கணும். மேஜர் வருங்கால எங்கட எம்பி ஆவே நீங்கள் நாங்கள் எவ்வளவு வெளிப்படையா இருக்க வேண்டும் பாருங்க. நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னே 6 மாதத்துக்கு முன்னே சொல்லி போட்ட மற்ற மேயருக்கு நாங்கள் பார்த்தா பண்ண போறோம். என்னண்டு சொல்லுங்க அங்காச்சி. போன் வந்துட்டு இல்ல இல்ல அவ போன் கீழே வாருங்க. சரியா நான் பிளாக் பண்ணி விடுங்க பண்ண. ஹலோ வணக்கம் 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 தங்கச்சி. வணக்கம் கதைங்கோ. இல்ல நான் பிறகு சொல்றேன் கதைங்க. சரி சரி சரி. நான் கதைப்பம் பிரச்சனை இல்லை. ஆள் வேற நிக்கதானே நிக்கணும். டாக்டர் என்னன்னா நீங்கள் ப்ராப்பரா இருக்க சொல்றதுக்கு தங்கன் வந்து நான் கவனமா பாப்போம் தானே. யோசிக்காங்க எங்க தளத்துல கவனமா வச்சிருப்போம். நாங்க இப்ப எங்கிட்ட வந்துட்டாரா இதுல இப்ப எங்கட கட்டுப்பாடுலாம் இருக்கிற யோசிக்காங்க. பூரண கட்டுப்பாட்டுக்குல இல்ல 400 பேட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டேன். மூன்று தாட்டு பாதுகாப்பு கொடுத்து கூடாது. இல்ல நாங்க கதைக்கிறத வந்துமே யாருக்கும் நான் பிளவிட்டது இல்லை. அதாலேயே நான் வீடியோ இல்லை இன்னும் ஓன் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நான் அப்படி கள்ள ப்ரொஃபைல வந்து கதை இதுல அவ சொல்றா என்னன்னா நீங்கள் இருக்கிறத வடிவா நிமிர்ந்து இருக்கட்டும் சொல்றான். ரூம் இல்ல நான் வந்து நிக்கிறேன். டாக்டர் பாத்தியலா அப்படி வீடியோல வாங்குற அப்படி ஒரு சிமாட்டா இருக்கிறீங்க. எம்ஜிஆர் தலையில தொப்பி போட்டா எம்ஜிஆர் தான். அவற்ற ரூம்ல வந்து கடன் படி போட்டு வந்து நிக்கிறேன். அப்படி இல்ல ஏதாவது இதையும் குறை கண்டுபிடிச்சு போட்டுட்டு இருப்பாங்க. கௌசல்யா ஆறு குறை கண்டாலும் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்ல. டாக்டர் நேர்மையோடும் வெளிப்படையோடும் பயணிச்சு கொண்டிருக்கிறார். மற்ற எதை பற்றியும் எங்களுக்கு கவலை. பப்ளிக் போரத்துல இருக்கக்குள்ள நீட்டா இருக்கும்.
அது 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 உண்மைதான். அது 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 கட்டாயம் கட்டாயம் நீங்க சொல்ற விஷயம் ஏற்றுக்கொள்ள. தேங்க்யூ. டாக்டர் என்னண்டா எங்களுக்கு வேகமா நீங்க இந்த வேட்புமனு தாக்கல் எல்லாம் முடிச்சு கையில தந்துட்டீங்கன்னா மிச்சத்தை நாங்கள் கொண்டு போவோமா, அதை பற்றி நீங்க யோசிக்க தேவையில்லை. சரியோ? அதெல்லாம் பெரிய அடிபாடா இருக்க போகுது. அதனால அங்க யாழ்ப்பாணம் ஒரு மற்ற கட்சி எல்லாம் ஆக்களை தேடி அடிபடுது. நாங்கள் இவங்க இருந்த ஒழிச்சு வர்றதுக்கு போடுற பாடுங்க. ஓ அதான் அதான் நான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க, இப்ப அவைக்கு மக்கள் மட்டத்துல உங்களுக்கு இருக்கிற செல்வாக்குன்றது தெரியும். அப்ப அதை குழப்புறதுக்கு சும்மா அரைக்கலை விட்டு இது பண்ணி கொண்டு இருப்பினோம். அதை பற்றி நாங்கள் யோசிக்க தேவையில்லை. நாங்கள் அதை சரியான டைமுக்கு எல்லாத்தையும் ப்ராப்பரா செய்து போட்டு நீங்க எல்லாம் ஃபில்டர் பண்ணி எல்லாத்தையும் ஓகே பண்ணி விட்டுட்டீங்கண்டா அதுக்கு பிறகு நீங்கள் பிஸியா இருந்தாலும் நாங்கள் இறங்கி கொண்டு போய் கொண்டிருப்போம் ஒரு ஏரியாவுக்கு. நீங்க போட்டா போடுங்க, நாங்க பாலத்தை போடுறோம். டாக்டர் எங்கிட்ட இன்னொரு விண்ணப்பம் உண்டு டாக்டர். எங்களுக்கு தெரியுது, வடிவா தெரியுது, எங்கிட்ட சமூகத்தின் எல்லாட்ட பார்வைக்கும் தெரியுது. இன்றைக்கு யூடியூப் ஊடகங்கள்ன்றது தங்கச்சியையும் உங்களையும் ஏதோ ஒரு விஷயத்துல தூண்டி திருப்ப ஒரு வார்த்தை பெரியவங்களை முன்வைக்கிறதுக்கான பெரிய ஒரு செயல் திட்டத்துல இறங்கி இருக்கிறேன். நீங்கள் மிக தெளிவா சொல்லி ஒரு விஷயத்த கடந்து போயிட்டீங்க. நீ அப்படியே நாங்கள் கன விஷயங்கள்ல கடந்து போயிட்டோம்னா சரி, அவ குளறிட்டு போகட்டும், சமூகத்துக்கு நன்றா தெரியும். ஒரு நிமிஷம் நானும் கதைக்கலாம். ஐயோ மேஜர் கதைக்கோ ஜோந்தன் தான் எங்கட இவற்ற பேஜில் நடக்கிற கேட்கணும் தம்பி. நீ கட்டாயம் கேட்கணும். என்னென்றால் நீ எண்ணி என்று சொன்னால் அவரு அதுக்கான விளக்கம் எண்ணி எப்படி உருவாகிறது, எண்ணெய் அதை பற்றி இருக்கணும், அதால் என்ன நன்மை இருக்குன்னா மிக தெளிவான அரசியல் விளக்கம் கொடுத்து கொண்டிருப்பாருங்கிற தளங்கள்ல. நாங்க இவருக்கு டபுள் பிஸ்டல் கொடுத்து மேஜர் பதவி கொடுத்துருக்கிறோம் இந்த தளத்துக்கு. அப்படி ஒன்றும் இல்லை டாக்டர். என்னன்னு சொன்னா எனக்கு ஒரு கோரிக்கை என்னண்டா, இப்போ நீங்கள் யூடியூப்பை சென்று நாங்கள் தேடி பார்க்க வலிக்கிட்டது வந்து நீங்கள் சாவச்சேரியில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு இப்போ நீங்கள் இவ்வளவும் வளர்த்து விட்டுட்டீங்க. திரும்ப இவங்களை என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த எலெக்ஷன் டைமில் வந்து வளராத ஆக்களெல்லாம் திரும்ப வந்து வளரணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நீங்கள் அவையெல்லாம் தூக்கி போட்டு அவைன்ற ப்ரொஃபைலையும் போட்டு நீங்கள் அவைக்கு விளக்கம் கொடுக்க இன்னும் அவை வந்து இப்படி இன்னும் 5-6 பேர் வலிக்கிடுவினோம். 2 பேரை நீங்கள் காணாமல் விட்டுட்டீங்களேண்டா மற்றாக்கள் காணாமல் போயிடுவினோம்ன்றது என்ற கருத்து. உங்களுக்கு தெரியாதண்டு இல்லை, ஆனால் இப்படியா நாக்களை ப்ரொமோட் பண்ண வேண்டாம். ஏனெண்டா இவ நிறைய பேர் வளர்த்து விட்டு கடைசியாக உங்களுக்கு செய்த வேலையில் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதால் இவைய கொஞ்சம் தள்ளியே வச்சு விடுங்க, தேவையில்லை. இப்போ உங்களுக்குன்ற ஒரு இது இருக்குது, உங்களோட யூடியூப் தளம் இருக்குது, மக்கள் அதை சரியாக புரிஞ்சு கொண்டுட்டுனா அதுக்கு பிறகு இவையில தூக்கி வச்சு இப்போ கடைசியாக வந்தவர் கூட நான் அறிஞ்ச அளவுக்கு அவர் வந்து இப்படித்தான் வாரார். ஒரு பெண்ணை மதிக்கிறார் வரையில் அவர் அதை வச்சு விளையாட வாரார் அவர். அதனால் சரி டாக்டர், நீங்கள் கதைங்கோ, இதை என்ற கோரிக்கை உண்டு. நான் படமே பதில் சொல்கிறேன். ஆனால் இவர் 1-2 பேருக்கு பதில் சொல்லணும் என்றால் இதே நச்சு கொண்டு நான் உண்மையாக அண்ணன் இவங்க என்ன பற்றி. இப்போ நான் நாளைக்கு அரசியலில் இருந்து நின்று இந்த டாக்டர் வேலையில் நின்று நாளைக்கு நான் எங்கிட்ட 36 பரப்புக்கான இரவுநாத்திரியின் தோட்டத்துக்கு போயிட்டேன்டா அரவாசி யூடியூபருக்கு அடுத்த தலையங்கம் என்ன போடுறாண்டி. அந்த நிலைமையில எங்கிட்ட தேடி சும்மா ஏதாவது என்ற படம் ஒன்றையும் போட்டு ஒரு இதையும் ஒன்றையும் போட்டு ஏதோ